தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாட்டை யாருமே வாங்காதீங்க. வாங்காதீங்க. இதேமாரி வந்து கிரில்லு ஜாதி சேர்ந்து அதிகமாக இருக்குது. இதேமாரி மாட்டை நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. வாங்கினா நஷ்டம் உங்களுக்கு தான். 50 டே சேலஞ்சில் நீங்கள் டே 3 பார்க்க போகிறோம். 50 டே சேலஞ்சுனா என்னன்னே அதுக்கு பேர் தெரிய மாட்டேங்குது. நம்ம 1K சப்ஸ்கிரைப் அடிக்கணும், அதுவும் 2026க்குள்ளே. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு கொடுங்க. சின்ன சப்ஸ்கிரைப் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கிரில்லே அதிக ஜாதி சேர்ந்து பால் கறக்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த மாடெல்லாம் வந்து கொம்பு வண்டி தான் வளரும் வழியே நம்ம கஷ்டப்படுறதுக்கு 10 பைசா பலனே இருக்காது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதேமாரி மாட்டை வாங்கவே வாங்காதீங்க. ப்ரோ, மாடு வளர்க்க தெரியாதவங்க தான் இதேமாரி வளர்ப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறான விஷயம். இந்த மாடை பார்த்துக்கவே 3 பேர் இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிறதே 5-6 மாடு தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்துக்க வந்து 3 பேர் இருக்காங்க. இந்த மாடு வேணால் ஆசைக்கு வேணால் வளர்த்துக்கலாம் வழியை நம்ம லாபத்துக்கு வளர்க்கவே முடியாது. தெரியாமல் ஒருத்தர் 10 மாடு இதேமாரி வாங்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. எங்கள்கிட்ட இவர் சொன்னார், அதுக்கு தான் சொல்கிறேன். விற்கும் போது 5000 10,000 கூட வாங்க மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதேமாரி நீங்கள் வாங்கினீங்கன்னா நெத்தில பட்டை போட்டு தலையில் பிகித்துண்டா போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள்.